குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பெங்களூரில் இருக்க சிவோகம் சிவா டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். சிவா டெம்பிள் அப்படியே உள்ளே போகலாங்க. இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஏர்போர்ட் ரோடில் இருக்கிற கெம்ஃபோர்ட் மாலுங்க. இந்த மாலுக்கு பேக் சைடில் தான் அப்படியே இந்த சிவா டெம்பிள் இருக்குது. இந்த சிவா டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. முன்னாடி ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சுருக்காங்க, அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸ் அது உள்ளே பூந்து போகிற மாதிரி. சரி, அப்படியே உள்ளே போகலாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கோவிலுக்குள்ளே போகிற வழி பார்த்திங்களா, குகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு கேவுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் திறந்துருக்கும். ஃப்ரீ கிடையாதுங்க, டிக்கெட் தான். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 2 விதமான டிக்கெட்டுங்க. ஒன்று 150 ரூபா ஆர்டினரி டிக்கெட், சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொன்று 250 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட். இது வாங்கிட்டிங்கன்னா சாமி பார்க்குறது, இன்னும் குகைக்குள்ளே உள்ள நிறையா கோயில் தரிசனம் பண்ணுறது, வேறு அபிஷேகம் பண்ணுறது, இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அது உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவேன் நீங்களே. இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறங்க. அப்படியே இந்த சிவா டெம்பிள் பார்த்திங்கன்னா 1995 வருஷம் சங்கர மடம், ஸ்ருங்கேரி சங்கர மடம் தான் அங்கே கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கோயில். பார்த்திங்களா சிலை எப்படி இருக்குன்னு? சும்மா இல்லைங்க, 65 அடி உயரங்க சிலை. உட்காந்துருக்க நிலவில் இருக்குது பாருங்கள். சுற்றியும் அப்படியே மலைகள் சூழ்ந்த மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தவொடனே லெஃப்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கினவங்களாம் இதுக்கு பூஜை பண்ணலாம். இந்த லிங்கத்துக்கு பாருங்கள், ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்துலேயே அபிஷேக நீர் இருக்குங்க. அதை எடுத்து நம்ம பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான் அடுத்த இதுக்கு. எல்லாருமே வரவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இந்த கோயில் கட்டினதுலேருந்து ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பேர் வந்து சிவா டெம்பிள்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2016 அப்புறம் தான் இந்த கோயிலோட பேர் வந்து சிவோகம் சிவா டெம்பிள்னு மாற்றினாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா என்னமோ கிண்ணம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே லைனில் எல்லாம் போயிட்டுருக்காங்க, ஏதோ போடுறாங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னது. நம்ம வாங்கின டிக்கெட் இங்கே காமிச்சோன்னா நமக்கு வந்து உத்திராட்ச கொட்டை கொடுக்குறாங்க, கூடவே மஞ்சள் கயிறும் கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். 108 கிண்ணம் இருக்குங்க இங்கே வரிசையாக. அதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு உத்திராட்ச கொட்டையும் போட்டுக்கிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போகணுங்க. இது 108 இதுவும் போட்டு முடித்தோடனே பக்கத்தில் இருக்க மரத்தில் வந்து வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் கயிறை கட்டிடணும். கயிறெல்லாம் வேண்டிகிட்டு கட்டினதில் மரமே தெரியலங்க, அவ்வளோ கயிறு இருக்குதுங்க இதில். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். பாருங்கள், விநாயகர் எவ்வளோ பெரிய சிலைங்க. இந்த சிலை உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 32 அடிங்க. அவ்வளோ பெரிய சிலையை அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி தான் போய் பார்க்கணும். மேலேருந்து பார்த்தா பார்த்திங்களா எப்படி தெரியுது, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். உத்திராட்ச கொட்டை வரிசையாக போட்டுக்கிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே இந்த விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்க. இங்கே மேலேருந்து சிவன் சிலையை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாஞ்ச்தாம் யாத்திரா போகிறாங்க. இது வந்து வடநாட்டில் இருக்க முக்கியமான ஊருங்கள், 5 ஊர்கள், கோயில்கள். ஹரித்வார் 10 ஸ்டெப்ஸ்னு போட்டிருக்காங்க. அது குகை மாதிரி தாங்க போகுது, அது உள்ளே தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஹரித்வார். அங்கே போக முடியாதவங்க இங்கே போனாவே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. ஹரித்வாரில் இருக்கிற மாதிரி லிங்கம் இங்கே அப்படியே அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான். அடுத்து நம்ம போகிற ஊர் பார்த்திங்கன்னா ரிஷிகேஷுங்க. இந்த பிரிட்ஜு தெரியுதுங்களா, லக்ஷ்மண் ஜூலா பிரிட்ஜ். இந்த ஊருக்கு போனவங்களுக்கு தெரியும் இந்த பிரிட்ஜை பற்றி. அதே மாதிரி மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இது இவ்வளோண்டு சின்ன இடத்துலையே ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரிஷிகேஷ்க்கு அப்புறம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்களா, பத்ரிநாத்துங்க. பனிப்பிரதேசத்துக்குள்ளே நுழையிறோம். கலரை பார்த்திங்கனாவே தெரியுங்களா, லைட்டிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. பனிப்பிரதேசத்தில் நுழையிற மாதிரியே லைட் ப்ளூ கலர், ஃபுல்லும் பனி படர்ந்துருக்கிற மாதிரி ஒயிட் பாருங்கள். சிவன் சிலை பாருங்கள் இருக்குது. பக்கத்துலேயே லிங்கமும் இருக்குது ஒன்று, பத்ரிநாத்தில் இருக்க மாதிரி நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த மலைகள்லாம் பக்கத்தில் சைடில் இருக்கிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கேதார்நாத். இதுவும் ஒரு பிரபலமான மலை வாசத்தலங்க. ஃபுல்லுமே போனால் ஐஸ் தான் இருக்கும் அங்கெல்லாம், பனி படர்ந்த இடம் பாருங்கள். பத்ரிநாத்தில் இருக்கிற லிங்கம். கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடங்க அமர்நாத். அமர்நாத்துக்கு அதிகமாக யாரும் போயிருக்க மாட்டாங்க. பத்ரிநாத் கேதார்நாத்லாம் கூட போயிருப்பாங்க. அமர்நாத் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான இடங்க. இங்கே உண்மையாலுமே பனியெலாம் இருக்கிற மாதிரியே இருக்குது. அமர்நாத்துக்கு போனால் பனிலிங்கத்தை பார்ப்போம்லங்க, அதே மாதிரியே ஒரு ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் பனிலிங்கம் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க.
பனினா உண்மையாலும் பனிங்க. நல்லா கூலிங்காக இருக்குது இந்த இடம். அமர்நாத்துக்கு போன ஃபீலிங் நமக்கு இங்கே கிடைக்குதுங்க இந்த கூலிங் எஃபெக்டில். சரிங்க, இந்த பஞ்சலிங்க யாத்திரையை முடித்தாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பால் ஒரு பக்கெட்டில் இருக்குது. இங்கே வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சோன்னா பால் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொடுக்குறாருங்க நமக்கு. நம்ம எடுத்து அப்படியே லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். பாருங்கள், இங்கே ஒருத்தர் பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், ஒரு பெரிய மேளம் அடிக்கிற ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே சாமிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, இந்த சிவன் சிலைக்கு பக்கத்தில். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது. இப்போது நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆகிட்டனால அப்படியே லைட்டாக இருட்டாயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்க தரிசனங்க. இது வந்து அந்த பெரிய சிவன் சிலைக்கு பேக் சைட்லேயே அப்படியே குகை மாதிரி அமைச்சு அது வழியாக போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாங்க, சின்ன வழி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாபலேஸ்வர சிவலிங்கம், மகாராஷ்டிராவில் இருக்க மகாபலேஸ்வர் கோயில் சிவலிங்கங்க இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் சிவலிங்கம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு ஊர் தான் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு போகணுங்க, அதுதான் இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மல்லிகார்ஜுனா ஆந்திர பிரதேஷில் இருக்கிற கோவில் சிவலிங்கம் இது. ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நாகேஸ்வரா குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்க சோம்நாத்ன்ற ஊரில் இருக்க கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே இருக்க லிங்கம் தாங்க இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருங்க ராமேஸ்வரம் கோயில் லிங்கம் தான் பார்க்குறீங்க. இப்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து அடுத்தது மகாராஷ்டிராவில் இருக்க கிருஷ்ணேஸ்வருக்கு வந்துட்டாங்க, அங்கே இருக்க லிங்கம் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க வைத்தியநாத் கோயிலில் இருக்கிற லிங்கங்க இது. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னா மத்திய பிரதேஷில் இருக்க ஓம்காரேஸ்வர் கோயில் லிங்கங்க இது. அப்படியே அடுத்தது போகலாங்க. இது பார்த்திங்கன்னா பீமசங்கர் மகாராஷ்டிராவில் இருக்க கோயில் லிங்கம். இது வித்தியாசமாக இருக்குங்க, சின்னதாக இருக்குது நடுவில். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிராவில் இருக்க கோயிலுங்க இது. இந்த லிங்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அப்படியே தரையோட ஒன்றா இருக்குது. இந்த 12 ஜோதிர்லிங்க தரிசனத்தோட கடைசி ஊருங்க இது, கேதார்நாத் உத்தரகாண்டில் இருக்கிறது. இந்த பனியில் இருக்கிற லிங்கனால அதே மாதிரி அங்கே நேரில் பார்க்குற மாதிரி இங்கேயும் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா குளத்தில் இருக்க மாதிரி ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எதிரில் தெரியுது பாருங்கள் வழி உள்ளே போகிறது, அது வழியாக தாங்க அந்த குகை மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் நம்ம 12 லிங்க கோயிலுங்களையும் பார்த்துட்டு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இந்த சைடாக வந்துட்டோம் வெளியில். இந்த சைடு வந்து தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போது இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சூலாயுதம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். பூக்களுக்கு மத்தியில் ஃபுல்லும் பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் லிங்கம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் லிங்கம் தாங்க. இங்கே எவ்வளோ இடத்துல லிங்கம் பார்த்தாச்சு நம்மளும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிக்கெட் வாங்கினதை காமிச்சு நமக்கு விளக்கு கொடுக்குறாங்க. இந்த விளக்கு ஏற்றி அப்படியே அந்த குளத்தில் விட்டுருணுங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க, அந்த லிங்கம் குளத்தில் இருக்கிறது. மேலே பார்த்திங்களா அந்த சிவன் சிலையை சுற்றி 2 பக்கமுமே இந்த பனிமலைகள் இருக்கிற மாதிரி அப்படியே வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே தத்ரூபமாக இருக்குது. இங்கே எடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு தொட்டியில் நெருப்பு எரிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள். இதிலெல்லாம் குச்சி போடுறாங்க. அது இல்லாமல் குச்சி மட்டும் இல்லாமல் பொரியும் போடுறாங்க. வர அத்தனை பேருமே இங்கே வந்து பொரி வாங்கி போடுறாங்க, போட்டுட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ஐதீகம் போல் இருக்குது. இங்கே வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம். இந்த சிவன் சிலையை அப்படியே தூரத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பக்கமாக. எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கார் பார்த்தீங்களா இந்த சிலை செஞ்சவர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்க. 65 அடி உயர சிலை அப்படியே உட்காந்துருக்க நிலையில் தத்ரூபமாக இருக்குங்க. அப்படியே இந்த சிவன் சிலைக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இப்போ நம்ம பக்கமாக முன்னாடியே நேராக இருந்து எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களும் வச்சுருக்காங்க. நவகிரகங்கள் வச்சுருக்க இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த விளக்கு எரியிற வெளிச்சம் தாங்க, வேறு வெளிச்சமே கிடையாதுங்க. வித்தியாசமாக இருக்குங்க இந்த கோயிலில். ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயில் தாங்க இது. எவ்வளோ வித்தியாசமான அனுபவம் பார்த்தீங்களா உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து நமக்கு. சரிங்க, அப்படியே வெளியே போகலாம். கடைசியாக சிவன் சிலையை அப்படியே பார்த்தேங்க. இந்த கோயிலேருந்து வெளியே வந்தோன்னே பாருங்கள், இங்கே கடைங்க பாருங்கள், சிலைகள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் விற்பனைக்கு. எல்லா சாமியோட சிலையும் இருக்குங்க, அதுவும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. சரிங்க, அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.